விஜயகாந்த் மைத்துனர் நீதிமன்றத்தில் சரண். கடலில் மிதந்த சொகுசு கார், மாணவர்களுக்கு போதை ஊசி போட்டவர்கள் கைது உள்ளிட்ட செய்திகளை ஊர்பக்கம் பகுதியில் சுருக்கமாக பார்க்கலாம். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் KN நேருவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை விடுதலை செய்ததை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தது. இந்த வழக்கில் 4 வார காலத்திற்குள் KN நேரு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நடித்த நரசிம்மா பட விநியோக உரிமை தொடர்பான வழக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்த வழக்கில் விஜயகாந்தின் மைத்துனர் சுதீஷுக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. இதையடுத்து இன்று அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். சென்னை குன்றத்தூர் மணஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவர் ஜெகதீஷ் பள்ளி செல்வதற்காக பேருந்தின் படிக்கட்டில் நின்றபடி பயணம் செய்துள்ளார். அப்போது தவறி விழுந்த மாணவர் பேருந்தின் பின்பக்க சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே பலியானார். ராஜபாளையத்தில் மயக்க ஊசி மருந்தை மாணவர்களுக்கு போதை ஊசியாக போட்டு பணம் வசூலித்து வந்த கணேஷ்குமார் மற்றும் முருகன் ஆகியோரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை கோவளம் கடலில் விலை உயர்ந்த சொகுசு கார் ஒன்று மிதந்தது. அந்த கார் யாருடையது என்று தெரியவில்லை. அந்த காரை போலீசாரும் மீனவர்களும் இணைந்து கரைக்கு மீட்டு வந்தனர். கோவை கருமத்தம்பட்டியில் கைது செய்யப்பட்ட ரூபேஷ், ஷைனி, அனூப், வீரமணி ஆகிய மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளை கேரள போலீசார் காவலில் எடுத்து விசாரணை நடத்தினர். இவர்களில் ஷைனி, அனூப் மற்றும் வீரமணி ஆகிய 3 பேர் இன்று மீண்டும் கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை வரும் 8ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகத்தில் உள்ள அருள்மிகு ஏரிகாத்த கோதண்டராமர் கோவிலில் தேரோட்டம் நடைபெற்றது. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரை இழுத்தனர். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை பிரதமர் மோடி நேற்று தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின்படி தஞ்சாவூர் பெரிய கோவிலில் வைஃபை வசதி தொடங்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை தொல்லியல் துறை அதிகாரி வாசுதேவன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வைப்பாற்று கரையில் அமைந்துள்ள புகழ்மிக்க வெங்கடாச்சலபதி பெருமாள் கோவில் ஆணி திருவிழாவில் இன்று தேரோட்டம் நடைபெற்றது. தேர் 4 மாட வீதிகளிலும் வலம் வந்தது. இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.